சங்கிலிகளை உடைக்கிறது. இதை கேட்டாலே ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு வருது இல்லையா? சுதந்திரம், விடுதலை. ஆனா கிறிஸ்துவ நம்பிக்கையில பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு உருவகம் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இதுக்கு இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த ஒரு சக்தி வாய்ந்த வசனத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த முழு பயணத்தோட மையமே இதுதான் சொல்லலாம். இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வருது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு வருது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த விடுதலைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள இந்த சங்கிலி கட்டி போட்டிருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, நாம விடுதலைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன மாதிரியான சங்கிலிகள் நம்மள கட்டி போட்டிருந்துச்சுன்னு பாத்துரலாம். ஏன்னா இது வெறும் உடம்பால பட்ட கஷ்டம், அந்த மாதிரி அடிமைத்தனம் மட்டும் கிடையாது. பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 விதமான அடிமைத்தனத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாட்டுல வர்றது, அதாவது எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பட்ட கஷ்டம் மாதிரி நேரடியா உடம்பால அனுபவிக்கிற அடிமைத்தனம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இதே விஷயம் இன்னும் ஆழமாகுது. அதாவது ஆன்மீக நிலைக்கு போகுது. பாவம், மரணம், அநீதி, இப்படி கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளால நம்ம கட்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லுது. அப்போ இந்த விடுதலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு? வழிபாட்டு நூல்கள் சொல்றத வச்சு பார்த்தா ரொம்பவே மோசமான ஒரு இருண்ட நிலைமையில தான் இருந்திருக்கும். அதாவது தீய சக்தியோட பிடியில சிக்கி மரண பயத்தோட வாழ்ந்து பாவத்துக்கு அடிமைகளா இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்மளால தனியா வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஒரு உடைந்த நிலையில இருந்தோம். இப்படி ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் ஒரு தெய்வீக தலையீடு நடக்குது. ஒரு மிஷன் ஆரம்பமாகுது. அதோட ஒரே நோக்கம் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக சங்கிலிகளை உடைச்செறியறது தான். இங்க பாருங்க, இயேசுவே தன்னோட மிஷன் என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். சிறையில இருக்கிறவங்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் ஒடுக்கப்பட்டவங்கள விடுவிக்கவும் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது வெறும் சமூகத்துல மாற்றம் கொண்டு வர்றது மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீக புரட்சி. அவரோட மொத்த பணிக்கும் இதுதான் அச்சாணியா இருந்துச்சு. அவரோட நோக்கம் என்னன்னா, ஷைத்தானோட செயல்களை சும்மா கண்ட்ரோல் பண்றதோ இல்ல குறைக்கிறதோ கிடையாது, மொத்தமா அழிக்கிறது. இந்த அழித்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதோ தற்காலிகமா கிடைக்கிற சமாதானம் இல்ல, இது ஒரு நிரந்தரமான வெற்றி. அப்போ அழித்தல்னா என்ன? அதோட ஒரிஜினல் கிரீக் அர்த்தத்தை பாருங்களேன். கரைக்கிறது, தலைகளை உடைக்கிறது, பிடிய தளர்த்துறது. அட, இது நாம ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருக்கிற அந்த சங்கிலிகளை உடைக்கிற விஷயத்தோட நேரடியா பொருந்தது இல்லையா? இது ஒரு முழுமையான விடுதலை. சரி, இப்போ நாம இந்த விடுதலை பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். இது கிறிஸ்தவ நம்பிக்கையோட மையத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நிறைய பேருக்கு இத பத்தி சரியா தெரிஞ்சிருக்காது. இதுதான் அந்த விடுதலையோட கடைசி அத்தியாயம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இயேசு சிலுவையில இறந்ததுக்கும் 3வது நாள் உயிரோட எழுந்ததுக்கும் நடுவுல என்னதான் நடந்துச்சு? அந்த கேப்ல என்னாச்சு? இறையியல் இந்த மர்மமான நேரத்தை பத்தி என்ன சொல்லுது? அந்த மர்மமான நிகழ்வுக்கு பேருதான் நரகத்தை உலுக்குதல். ஆனா இங்க நரகம்னு சொன்னதும் நாம நினைக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கற இடம் இல்ல. அதுக்கு பேரு ஷியோல் அல்லது பாதாள உலகம். அதாவது இறந்து போனவங்க உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்த ஒரு இடம். கிறிஸ்து அங்க போய் சிறைப்பட்டிருந்த நல்ல ஆத்மாக்களை விடுவிச்சார். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போகணும். அப்போதைய நம்பிக்கையின்படி ஷியோல்ங்கிறது இறந்து போன எல்லாரும், நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடில்லாம எல்லாரும் போற ஒரு இருண்ட இடம். அதனாலதான் ஆப்ரஹாம், தாவீது மாதிரி நீதிமான்கள் கூட அங்கதான் இருந்தாங்க. அவங்களையும் விடுவிக்க வேண்டியிருந்தது. இந்த அனஸ்டாசிஸ் ஐகான்ல இந்த மொத்த நிகழ்வையும் ஒரு காவிய மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்களே, இயேசு உடைஞ்சு போன நரகத்தோட வாசல்கள் மேல நிக்கிறார். அவர் ஆதாம் ஏவாளோட மணிக்கட்ட பிடிச்சு இழுக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளால நம்மளையே விடுவிச்சுக்க முடியாது, அது கடவுளால மட்டும்தான் முடியும்னு சொல்றதுதான். கீழே பாருங்க, பூட்டு சங்கிலி எல்லாம் உடைஞ்சு செதறி கிடக்குது. இதுதான் அந்த முழுமையான விடுதலை. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இறையியல் உண்மை. அதாவது மரணத்தாலேயே மரணத்தை ஜெயிக்கிறது. கிறிஸ்து செஞ்சது அதான். இது ஏதோ சாதாரண வெற்றி இல்ல, மரணத்தோட அதிகாரத்தையே ஒட்டுமொத்தமா காலி பண்ண ஒரு நிகழ்வு. சரி, இப்போ இந்த மிகப்பெரிய விடுதலை கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இந்த புது சுதந்திரம் விசுவாசிகளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? கிறிஸ்துவோட இந்த வெற்றி நமக்கு வெறும் ஒரு மன்னிப்பை மட்டும் கொடுக்கல, அது நம்மள ஒரு புது நிலைக்கு கொண்டு போகுது. இறையல்ல இத கிறிஸ்துவோட ஐக்கியம்னு சொல்வாங்க. அதாவது நாம இனிமே தனியா இல்ல, அவரோட இணைஞ்சிட்டோம். இது நம்மளோட அடையாளத்தையே மாத்துற ஒரு விஷயம். ரோமர் புத்தகம் இந்த புது வாழ்க்கைய 3 படிகளா விளக்குது.
ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா படி 1 நாம பாவத்துக்கு செத்து போறோம், அதாவது கிறிஸ்துவோட மரணத்துல நாமளும் ஒன்னாகுறோம். படி 2 நம்மளோட பழைய சுபாவம் அவரோட சேர்த்து புதைக்கப்படுது. படி 3 அவர் உயிரோட எழுந்தது மாதிரி நாமும் ஒரு புது வாழ்க்கையில நடக்க சக்தி பெறுகிறோம். ஆனா இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த வசனம் தான் இதோட மொத்த சாராம்சம். நம்மளோட பழைய சுபாவம் அவரோட சிலுவையில அறையப்பட்டதுனால பாவத்தோட சக்தி செயலிழந்து போச்சு. இதோட முக்கியமான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நாம இனிமே பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அந்த சங்கிலி உடைக்கப்பட்டுடுச்சு, அவ்வளவுதான். ஆனா இவ்ளோ பெரிய விடுதலை ஒரு பரிசா கிடைச்சாலும் அதோட சேர்த்து ஒரு பெரிய பொறுப்பும் வருது இல்லையா? அந்த பொறுப்பு என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த உருவகம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. சிங்கம் வேணா இன்னும் கர்ஜிக்கலாம், ஆனா அதோட பற்கள் பிடுங்கப்பட்டுடுச்சு. அதே மாதிரி தீய சக்தி நம்மள பயமுறுத்தலாம், ஆனா அதோட பவர் காலி. அதோட சத்தம் நம்மள பயமுறுத்தலாமே தவிர நம்மள காயப்படுத்த முடியாது. சங்கிலி உடைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட பொறுப்பு என்னன்னா, மறுபடியும் அந்த பழைய அடிமைத்தனத்துக்கு போகாம இந்த சுதந்திரத்துல வாழ்றதுதான். கடைசியா இந்த ஒரு சவாலான கேள்வியோட முடிச்சுக்கலாம். நாம விடுதலையாக்கப்பட்ட ஒரு ராஜாவோட பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது எதுக்காக மறுபடியும் அந்த பழைய உடைஞ்சு போன சங்கிலிகளை தேடி போகணும்? யோசிச்சு பாருங்க, இந்த மிகப்பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு.